வணக்கம். ஒரு பெற்றோரா நம்ம குழந்தைங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு நாம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆமா, அதுதான் நம்மளோட முதல் விருப்பம். ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல அவங்க கவனம் சிதறாம நிம்மதியா இருக்கிறது அது ஒரு பெரிய சவாலா இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுக்காக தான் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி ஆழமா பேச போறோம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? எதுக்காக ஒவ்வொரு பெற்றோரும் இத கவனிக்கணும்? இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது குழந்தைகளோட மனசுலயும் உடம்புலயும் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு? மன அழுத்தத்தை சமாளிக்கிற திறன், அப்புறம் கவனம், இதெல்லாம் அதிகமாகும். அப்போ இது அவங்க படிப்புக்கும் உதவுமா? கண்டிப்பா. ADHD, அதாவது கவன குறைபாடு இருக்கிற குழந்தைங்க மேல செஞ்ச ஒரு ஆய்வுல ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சுது. என்னது? அந்த குழந்தைகளும் அவங்க பெற்றோரும் சேர்ந்து 6 வாரம் தியானம் செஞ்சிருக்காங்க. முடிவுல அவங்களோட பதட்டம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகமாகி பள்ளியில கவனம் செலுத்துறது அதிகரிச்சிருக்கு. ஆனா ஆனா பெரிய மாற்றம் பெற்றோர்கிட்ட தான் தெரிஞ்சுது. என்ன சொல்றீங்க? பெற்றோர்கள் தங்களோட உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டப்போ அது நேரடியா குழந்தைகளோட நடத்தைய மாத்த ஆரம்பிச்சது. வாவ், இது ஒரு புது பார்வையா இருக்கே. அப்ப நீங்க சொல்றது நாம குழந்தைய சரி பண்றதை விட நாம அமைதியா இருக்கிறதா முக்கியம்னு சொல்றீங்களா? மிகச்சரியா. அதுக்கு பேரு கோ-ரெகுலேஷன். குழந்தை ஒரு புயல் மாதிரி இருக்கும்போது நாம அமைதியான துறைமுகமா இருக்கணும். நாமளும் சேர்ந்து புயல்ல சிக்கிட்டா? படகு மூழ்கிடும். இந்த மனநிறைவு பயிற்சிகள் அந்த துறைமுகமா எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது தவிர வேற என்ன நன்மைகள் இருக்கு? மிக முக்கியமா பச்சாதாபம், அதாவது மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை. சுருக்கமா சொன்னா மத்தவங்க கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறதுன்னு கத்துப்பாங்க. சரி, இந்த மன நிறைவு இல்ல மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற வார்த்தையே சிலருக்கு கொஞ்சம் சிக்கலா தெரியுமே. குழந்தைங்களுக்கு இத எப்படி புரிய வைக்கிறது? உண்மையை சொல்லணும்னா இது நமக்கு தான் கஷ்டம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சுலபம். ஏன்னா அவங்க மனசுல பெரியவங்க மாதிரி 1000 கணக்குகள் இருக்காதா? ஆமா, அவங்க ரொம்ப இயல்பா நிகழ்காலத்துல இருப்பாங்க. மனநிறைவுன்னா மனச காலியாக்குறது இல்ல. அப்போ அது என்ன? நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுது, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு குழந்தைத்தனமான ஆர்வத்தோட கவனிக்கிறது தான். அமைதியா இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெற்றோர்கள் இதை எப்படி அவங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு விளையாட்டா மாத்தலாம்? சில வழிகளை பத்தி பேசலாமா? நிச்சயமா. இதுல மிக முக்கியமான விஷயம், முதல்ல நாம இத பயிற்சி செய்யணும். குழந்தைங்க நம்மள பார்த்து தான் கத்துப்பாங்க. சரிதான். முதல் படி என்ன? மூச்சு பயிற்சி. மூச்ச கவனின்னு குழந்தைகிட்ட சொன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஆமா, போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால இத ஒரு விளையாட்டா மாத்தலாம். இப்போ நாம ஒரு பூவ மோந்து பார்க்க போறோம்னு சொல்லி மெதுவா மூச்ச உள்ள இழுக்கச் சொல்லணும். ஓ, சரி. அப்புறம் இப்போ பர்த்டே கேக்ல இருக்கிற மெழுகுவர்த்திய அணைக்க போறோம்னு சொல்லி மெதுவா மூச்ச வெளியே விடச் சொல்லணும். ஆனா குழந்தைங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்களே. அவங்க கவனம் சீக்கிரம் சிதறிடுமே. அத பத்தி கவலைப்படவே கூடாது. 10 தடவை மூச்சை இழுத்து விட்டா போதும். இதுல இன்னொரு வேடிக்கையான பயிற்சி இருக்கு. டெடி பியர் மூச்சு பயிற்சி. அது எப்படி? குழந்தைய மல்லாக்க படுக்க வச்சு அவங்க வயித்து மேல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன டெடி பியரை வைக்கணும். இப்போ இந்த டெடி பியரை தூங்க வைக்கணும். நீ மெதுவா மூச்சு விட்டா அது மேலேயும் கீழேயும் போகும், அப்படியே தூங்கிடும்னு சொல்லணும். வாவ், இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. அவங்க மூச்ச கவனிக்காம அந்த பொம்மைய கவனிப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி அன்றாட வேலைகள்ல இப்படி இதை இணைக்கிறது? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யலாமா? செய்யலாம். பாடி ஸ்கேன் ஒன்னு இருக்கு. பேர் தான் அப்படி, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. குழந்தைய கண்ணை மூடச் சொல்லி உன் கால் விரல்களை ஃபீல் பண்ண, அங்க என்ன தெரியுதுன்னு கேட்கணும். அப்புறம் முட்டி, வயிறு, கையின்னு ஒவ்வொரு பாகமா கவனிக்க சொல்லணும். இது எதுக்கு உதவுது? குழந்தைங்க அவங்க உடம்போட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு. நம்ம உடம்பு எப்பவும் நிகழ்காலத்துல தான் இருக்கும். உடம்ப கவனிக்க ஆரம்பிச்சா மனசு தானா நிகழ்காலத்துக்கு வந்துடும். தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு இது ஒரு நல்ல வழி. வேற என்ன செய்யலாம்? 3 நல்ல விஷயங்கள்னு ஒரு விளையாட்டு விளையாடலாம். அது எப்படி? தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அது எவ்வளவு சின்ன விஷயமா வேணும்னாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு, இன்னைக்கு நான் ஒரு பட்டாம்பூச்சிய பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதேதான். இல்லனா அம்மா எனக்கு பிடிச்ச தோசை செஞ்சு தந்தாங்க. இப்படி இது வேணும்னாலும் இருக்கலாம். இது ஒரு நாள நல்ல விஷயங்களோட முடிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கும். சரி, இது தவிர சாப்பிடும்போது ஏதாவது செய்ய முடியுமா? ஓ, நிச்சயமா. குறிப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நாம சோம்பேறிகள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற விளையாட்டு விளையாடலாம். கேட்கவே வேடிக்கையா இருக்கே. ஒரு திராட்சை பழத்தை கையில கொடுத்து அத ரொம்ப ரொம்ப மெதுவா ஒரு சோம்பேறி மாதிரி சாப்பிட சொல்லணும்.
அதோட நிறம், வாசனை, சுவை எல்லாத்தையும் கவனிக்க சொல்லணும். ஆனா சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆச்சுன்னு சொல்ற நம்ம பரபரப்பான வாழ்க்கையில இது சாத்தியமா? தினமும் செய்ய வேணாம், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் டைம்ல இதை முயற்சி பண்ணலாம். இதோட நோக்கம் உணவை ரசிச்சு கவனிச்சு சாப்பிட்றது தான். சரி, இது தவிர உணர்ச்சிகளை நேரடியா கையாள்றதுக்கு ஏதாவது கிரியேட்டிவான பயிற்சிகள் இருக்கா? குழந்தைங்க கோவமா சோகமா இருக்கும்போது செய்யற மாதிரி. இருக்கு. அதுக்கு கிளிட்டர் ஜார் ஒரு அருமையான கருவி. கிளிட்டர் ஜாரா? அது என்ன? ஒரு கண்ணாடி ஜாடியில தண்ணி, கிளிட்டர், சின்ன சின்ன மணிகள் எல்லாத்தையும் போட்டு மூடிரணும். குழந்தை ரொம்ப கோவமா இருக்கும்போது அந்த ஜாடியை நல்லா குலுக்க சொல்லணும். அப்புறம் அந்த கலங்கலார தண்ணி தான் இப்ப அவங்க மனசு. ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? இப்போ அதை அப்படியே வச்சுட்டு அந்த கிளிட்டர் எல்லாம் மெதுவா கீழே படியறத அமைதியா வேடிக்கை பார்க்க சொல்லணும். ஓ, கலங்கின மனசு எப்படி தானா அமைதியாகுதுன்னு காட்டுறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். ஆமா, நாம கோவத்தை கட்டுப்படுத்த தேவையில்ல, அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அது தானா அடங்கிடுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன விளையாட்டு சொல்லிக் கொடுக்கும். அருமை. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா உண்மையான சவாலே இப்போதான். சில குழந்தைங்க இது போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது? இதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. இங்க 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். பொறுமை, அப்புறம் நெகிழ்வுத்தன்மை. குழந்தைய கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லையா? ஒருபோதும் கூடாது. நீ தியானம் பண்ணிதான் ஆகணும்னு சொன்னா அது ஒரு தண்டனை மாதிரி ஆயிடும். அப்போ என்ன பண்றது? அவங்களுக்கு உட்கார பிடிக்கலையா? பரவாயில்ல, மைண்ட்ஃபுல் வாக்கிங் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே ரொம்ப மெதுவா ஒரு பூனை மாதிரி சத்தமில்லாம நடக்க சொல்லலாம். ஒரு நிமிஷத்துல ஆரம்பிச்சா கூட போதுமா? தாராளமா. நேரத்தை விட அந்த அனுபவத்தோட தரம் தான் முக்கியம். ஒரு செடி வளர்க்குற மாதிரி தான் இதுவும். மெதுவா தான் வளரும். சரி, கடைசியா பெற்றோருக்கான அறிவுரை என்ன? ஆக்சிஜன் மாஸ்க் கொள்கைன்னு ஒன்னு இருக்கு. விமானத்துல சொல்வாங்களே அதுவா? ஆமா, முதல்ல நமக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்புறம் தான் குழந்தைக்கு போடணும். நாம சுய நினைவோட இருந்தாதான் குழந்தைய காப்பாத்த முடியும். அதாவது நாம முதல்ல மனநிறைவோட இருக்க கத்துக்கணும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நாம அமைதியா நிகழ்காலத்துல கவனமா இருந்தா அதுவே குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாடம். குழந்தைங்க நாம சொல்றதை விட நாம எப்படி இருக்கோங்கிறத தான் அதிகமா கவனிப்பாங்க. அப்போ நம்ம இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா மனநிறைவுங்கிறது குழந்தைங்களை அமைதிப்படுத்துற ஒரு தந்திரம் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது உணர்ச்சிகளை கையாளவும், கவனத்தை செலுத்தவும், அன்பு, இரக்கம் போன்ற குணங்களை வளர்க்கவும் உதவுற ஒரு வாழ்நாள் திறமை. மிகச் சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு பெரிய சிக்கலான விஷயமா பார்க்காம, இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தையோட சேர்ந்து ஒரு சின்ன பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சின்ன செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றீங்க. நிச்சயமா, உங்க குழந்தையின் வாழ்க்கையிலயும் சரி, உங்க வாழ்க்கையிலயும் சரி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்கள் குழந்தைய அமைதிப்படுத்த உதவுற ஒரு கருவியா மட்டும் இத பார்க்காம, உங்க குழந்தையோட சேர்ந்து இந்த மனநிறைவு பயிற்சிகளை செய்யும்போது, அது உங்க அன்றாட வாழ்க்கையோட சின்ன சின்ன தருணங்களை நீங்க பார்க்குற விதத்தையும், அதுக்கு நீங்க எதிர்வினை ஆற்றுகள விதத்தையும் எப்படி மாத்தக்கூடும்? எரிச்சலூட்டுற விஷயங்களை கணக்கெடுக்கிறத விட, நீங்களும் உங்க குழந்தையும் சேர்ந்து கவனிக்கிற நல்ல விஷயங்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சா, உங்க குடும்பத்துல என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க.